ஃபெஸ்டிவல் இன்னைக்கு நடக்க போகுது. ஸோ முதல்ல இதுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய கார்த்தி சாருக்கு ஒரு பெரிய பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். எவ்வளோ ஃபேன்ஸ், எவ்வளோ ஜோஷ், எவ்வளோ கைத்தட்டல். அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க வெறும் கார்த்தி இல்ல, அவங்க ஹார்ட்ல இருக்கிற தீ. அந்த ஃபயரோட we welcome you for this wonderful fans meet sir. 15 successful years வந்து இந்த சினி இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. இன்னைக்கு உங்க ஜர்னி பத்தி நிறைய விஷயங்கள் நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். யார் வந்து உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்? இண்டஸ்ட்ரிக்கு வராதுக்கு முன்னாடி இருந்தே ஹேங் அவுட்னா கூட நான் இவங்க கூட தான்ப்பா பண்ணுவேன். எங்களுக்கு ஒரு ஹேங் அவுட் ஸ்பாட் இண்டஸ்ட்ரியில. சத்யராஜ் சார் ஃபேமிலி வந்து நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி. ஸோ சிபி சத்யராஜ் வந்து சிபி அவங்க டாட்டர் திவ்யா, அவங்க சின்ன வயசுல இருந்து ரொம்ப நெருக்கம் இல்லையா அவங்க. ஸோ வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா எல்லாம் ஒன்றா தான் இருப்போம். அதே மாதிரி சத்யன் இருக்காருல்ல, அவர் வந்து சைல்ட்ஹுட்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இவங்கெல்லாம் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பழக்கம். பட் சினிமாக்கு வந்ததுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வேற. பட் சின்ன வயசுல இவங்கெல்லாம் தான் சினிமாக்குள்ள நெருக்கமாக இருந்த நண்பர்கள்னு சொல்லலாம். ஓகே. பட் இப்போ யுவன் வந்து ஸ்கூலு யுவன், வெங்கட் பிரபு, பிரேம்ஜி இதெல்லாம் ஒரே ஸ்கூலு. மகேஷ் பாபு நாங்கெல்லாம் ஒரே ஸ்கூலு. நம்ம விஷ்ணுவர்தன் டைரக்டர் விஷ்ணுவர்தனும் அதே ஸ்கூலு. அந்த ஒரு ஸ்கூல்ல இருந்து இவ்வளவு பேர் வருவோம் நாங்க அன்னைக்கு நினைச்சு பார்க்கல. பட் ஆனா சார் இவங்களோட அந்த ஹேங் அவுட் பண்ற விஷயம் இருக்கும்ல, சின்ன வயசுலேயே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னீங்க, அது இப்போ இவ்வளோ ஃபேன்ஸ் கிடைச்சிருக்காங்க, இது எல்லாமே ஒரு சூப்பரான ஒரு விஷயம். அந்த விஷயங்களை அதிகமா மிஸ் பண்ணுவீங்க. எல்லா செல்வியும் சொல்லக்கூடிய ஒரு மனக்குமுறல் வந்து அது ஒரு விஷயமா தான் இருக்கும். எவ்வளோ மிஸ் பண்றீங்க இந்த வெளில போறது, கலந்து அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்றதுங்கன்ற ஒரு மொமெண்ட்? அது ஒரு தனி ஃபன்னா. இப்போ பெசநகர் பீச்ல வந்து இந்த கோசி இருக்கும். பெசநகர் பீச்சுக்கு போயிட்டா அங்க உட்கார்ந்தா நம்ம ஊர்ல அவ்வளவு அழகான பொண்ணுங்க இருப்பாங்க. சென்னையில வேற எங்கேயுமே அவங்களெல்லாம் பார்க்க முடியாது. கரெக்ட் சார். நான் ஏகப்பட்ட இடம் போய் என்னன்னா நம்ம பாய் ஸ்கூலு வாய்ப்பே கிடையாது, பொண்ணுங்களை பார்க்கவே முடியாது. அப்போ வந்து கொஞ்சம் அழகான பொண்ணுங்கள்லாம் பார்க்கணும், அவங்களும் நம்மளை திட்டாத மாதிரி பார்க்கணும்னா நம்ம அப்படியே பெசநகர் பீச்ல போய் ஒரு ஐஸ்கிரீமையோ இல்லை ஒரு மக்காச்சோளத்தையோ வாங்கிட்டு உட்காந்துட்டோம்னா அவங்க பாட்டு கேட் வாக் மாதிரி அப்படி போயிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. நம்ம பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு